வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல Black அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஒரு ஜர்னல் ஆர்ட் பண்ண போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோம்மேடா ஜர்னல் ஆர்ட் டைரி பண்ணிட்டு அதுல நிறைய கலர் காம்பினேஷன்ல நம்ம ஜர்னல் ஆர்ட் செஞ்சிருந்தோம். அந்த டைரி எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. அதனால புதுசா ஒரு டைரி நான் எடுத்திருக்கேன். நீங்க ஹோம்மேடா செஞ்சது வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க கடையில வாங்கின டைரி யூஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் ஷேர் பண்ற ஐடியாஸை நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ல பேப்பர் எடுத்துட்டு அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு இந்த Black அண்ட் பிங்க் கலர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருந்தேன். இது ஒரு 1/2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு 3 சைடுல ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வீடியோல பாருங்களேன். நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டும் 2 கார்னர்லயும் இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீங்க க்ளூ அல்லது க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க ஒட்டுறதுக்காக. நான் க்ளூ தான் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஃபெவிகால், ஃபெவிகம் மாதிரியான லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜர்னல் ஆர்ட் செய்யும்போது எப்போவுமே கொஞ்சமாக மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது நான் டார்க் பிங்க் கலரில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு வேணால் லைட் பிங்க் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சிருந்தது ஒரு சின்ன ஃபோல்டர் மாதிரி இருக்கும். இப்போ Black கலர் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு செஞ்சிருந்த ஃபோல்டரை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நான் இதை கட் பண்ணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் ஒரு ஃபோல்டருக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, அதே மாதிரியே மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம செஞ்சுருக்கிற இந்த ஃபோல்டரில் உங்ககிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அல்லது ஜர்னல் ஆர்ட் செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் இதுக்குள்ளக்க நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஜர்னல் ஆர்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ இதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நீங்கள் ஏதாவது மேகசின் பார்த்துருப்பீங்களா இருக்கும், இல்லைனா நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு முக்கியமானதுன்னு தோன்ற விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளக்க சேஃபாக வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது ஜர்னல் ஆர்ட் செய்கிறதுக்காகவே கடைகளில் விற்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் தான் இது. இது ஒரு 3 பீஸ் சேர்ந்தாப்புல இருக்கும். இது இப்போ நான் இந்த கவரை பிரிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் ஸ்டாப்லர் பின் போட்டிருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸை எந்த மாதிரியான டைரக்ஷனில் ஒட்ட போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஒட்டுறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு தடவை தப்பாக ஒட்டிட்டா கூட அதை திருப்பி பிரிச்சுட்டு நம்ம எடுத்து வேறு இடத்துல ஒட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் இந்த பேப்பரே கூட டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த Black கலரில் இருக்கிறதுல பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃபோல்டரில் Black கலரில் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கடையில் வாங்கின ஸ்டிக்கர்ஸோ இல்லை ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சுருக்கிற ஸ்டிக்கர்ஸோ எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது நான் இந்த ஃபோல்டருக்குள்ளக்க வைக்கிறதுக்காக தான் நான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒன்னொன்னையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இதுக்குள்ளக்க வச்சு பார்க்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது பிடிக்கலனா டைரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான கார்டு மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம உள்ளே வைக்கிற இந்த கார்டோ இல்லை இந்த பேப்பரோ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற இந்த ஃபோல்டரை விட சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றதே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாஷி டேப் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட Black கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான வாஷி டேப் இல்லை. ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான வாஷி டேப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா வாஷி டேப்பையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பிங்க் கலரில் இருக்கிறதையே ஒரு 2 அல்லது 3 இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கசகசன்னு நம்ம ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இந்த பேப்பர் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்கிற சின்ன சைஸ் வாஷி டேப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஒட்டின பிறகு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் வாஷி டேப் போட்டலைங்க. அதுக்கு பதிலாக ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன் பிங்க் கலரில். அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாஷி டேப் போட்டோம்ல அதே மாதிரியே இந்த பேப்பரில் ஒரு பார்டர் மாதிரி நான் கொடுத்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியானது. இந்த ஹைலைட்டருக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை பார்டருக்காக நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அக்ரிலிக் பிளாக் எடுத்திருக்கேன். இதில் ஹாப்பி ஸ்டாம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சில் Black கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா டேப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்னொன்றில் லவ்லி அப்படிங்கிற ஸ்டாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே Black கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட்டை ஒரு ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே டேப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரப்பிங் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து லவ்லின்னு நம்ம ஸ்டாம்ப் பண்ணோம்ல, அதுக்கு கீழே ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கரும், ஹாப்பின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல அதுக்கு மேலே ரோஸ் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கரும் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இதில வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்க எழுதிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சத வேற ஏதாவது பேப்பர்ல எழுதிட்டு, அத வந்து ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, அத எடுத்து நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எடுத்து டைரக்ட்டா நீங்க ஒட்ட வச்சுருங்க. இப்ப நான் பிளாக் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு எழுதினேன். எழுதும்போது ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் வந்தது. அதனால கரெக்ஷன் டேப் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேலேயே நான் எழுதிட்டேன். இந்த கார்ட்க்கு அவுட் சைட்ல நான் ஹேப்பின்னு ஸ்டாம்ப் பண்ணியிருக்கிறதுனால, அதுக்கு ரிலேட்டடான குவாட்ஸ் நான் எழுதிக்கிறேன். நீங்க வந்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அல்லது என்ன எழுதியிருக்கீங்களோ, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரியான குவாட்ஸ் அல்லது ஸ்டிக்கர்ஸ் நீங்க ஒட்டிக்கோங்க. இப்போ லவ்லின்னு இருந்ததுல, அதுல வந்துட்டு நான் ஸ்டிக்கர் தான் எடுத்து ஒட்டியிருக்கேன். பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2மே ரெடி ஆயிருச்சு. இத எடுத்து நான் இந்த ஃபோல்டருக்குள்ளக்க வச்சுக்கிறேன். இப்போ நானு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இத எடுத்து நான் பிரிச்சு ஒட்டிக்கிறேன். ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் நான் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸும், கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ட் ஷேப்ல இருக்கிற பிங்க் கலர் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்க்காக நான் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கிற ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டு, ஹோம்மேடா ஒரு பேட்டர்ன் பேப்பர் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது டிசைன் கூட நீங்க செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பேப்பர்ல ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டு இன்டூ மார்க் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணாம ஃப்ரீ ஹேண்ட்லயே சின்ன சின்ன லைன் வந்து கிராஸா இருக்கிற மாரி போட்டு விட்டுட்டேன். அடுத்து பிளாக் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற அந்த ஒயிட் கலர் கேப்ல சின்ன சின்ன டாட் வச்சிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பர கையில வச்சு நல்லா சுருட்டிட்டு, அதுக்கப்புறமா இத நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் இந்த பேப்பர்ல கிடைக்கும். இப்போ இத வந்து கிராஸா இருக்கிற மாதிரி நான் வந்து கிழிச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து சிசர் யூஸ் பண்ணி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ஆனா, அத விட நம்ம கையால கிழிச்சு எடுக்கும்போது, அது டெக்ஸ்சர் வந்து நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்துட்டு, இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த சைட்ல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இத ஸ்டிக் பண்ண பிறகு, எக்ஸஸா இருக்கிற பேப்பர நீங்க வந்து இந்த பேப்பர திருப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க நீட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஹோம்மேடா செஞ்சு வச்சிருந்தோம்ல, அந்த பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில வந்துட்டு ஓரங்கள்ல ஃபுல்லாவே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப இத வந்து சைட்ல வச்சுட்டு 2 கார்னர்லயும் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகணும். இப்போ வந்துட்டு நான் பிங்க் கலர்ல ஸ்டிக்கர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த பிங்க் கலர்ல இருக்கிற ஸ்டிக்கர் பேப்பர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நான் மெஷர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு, இந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு சென்டர்ல வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இத ஸ்டிக் பண்ண பிறகு, இதுக்கு நடுவுல நீங்க ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத நீங்க எழுதிக்கலாம். இந்த பிங்க் கலர் ஸ்டிக்கர் பேப்பர் வந்து போஸ்டர் மாதிரி தெரியறதுக்காக 4 சைட்லயும் வாஷி டேப் எடுத்து நான் இந்த மாரி ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்க வந்து நோட்டீஸ் போர்ட் மாதிரியோ, இல்ல வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி வேணாலும் இத ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கர் பேப்பரையே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, அத ஃபோல்ட் பண்ணிட்டு 2 சைட்லயும் ஆரோ மாதிரி கட் பண்ணிட்டு, அந்த ஸ்டிக்கர் பேப்பர பிரிச்சுட்டு நான் இப்படி ஒட்டிக்கிறேன். இதுல வந்துட்டு டேட் எழுதுறதுக்காக தான் நான் இத செஞ்சிருக்கேன். டேட் வந்து நீங்க பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணியோ, ஜெல் பென் யூஸ் பண்ணியோ எழுதிக்கோங்க. இல்லன்னா உங்ககிட்ட ஸ்டாம்பர் இருந்துச்சுன்னா, ஈஸியா நீங்க ஸ்டாம்ப் பண்ணிக்கோங்க. இந்த டேட்க்கு மேல டியூஸ்டேன்னு நீங்க எழுதினாலும் சரி, இல்லன்னா டேட்ன்னு மட்டும் நீங்க போட்டாலும் சரி. அது வந்து உங்களோட இஷ்டப்படி நீங்க எழுதிக்கோங்க. நான் டேட்ன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வாஷி டேப் இருந்துச்சு. அத எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இதுல வந்து யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட்டு எடுத்து நான் இந்த மாரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும், கீழேயும் இந்த வாஷி டேப்லயே சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அத வந்து நம்ம நீட்டா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாரி வாஷி டேப்போ, இல்லன்னா ஸ்டிக்கர்ஸோ எதுனாலும் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க ஸ்டிக் பண்ணலாம். இல்லன்னா ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதிட்டு, அத வந்து இப்ப நான் வந்து ஸ்ட்ரிப் மாரி எடுத்து ஒட்ட வைக்கிறேன் இல்லையா? அது மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரோஸ் மாதிரி இருந்த ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். எந்த இடத்துல ஒட்டுனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் வச்சு பார்த்துட்டு, ஒரு கார்னர்ல நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் பேப்பர்லயே ஃப்ளவர் மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 7 பீஸ் இருக்கிற மாரி நான் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஃப்ளவர்ஸ வந்து ஸ்டிக்கர பிரிச்சுட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர்ல பேப்பர் இருக்கு இல்லையா? இது வந்து கொஞ்சம் எம்ப்டியா இருந்தது. அதனால தான் நான் இந்த மாரி ஃப்ளவர்ஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் ஒரு ஒரு லெட்டர் இருக்கிற மாரி நான் எழுதிக்கிறேன். அதாவது பிலீவ் அப்படிங்கிற வேர்ட நான் வந்து பிஇஎல்ஐஇவிஇ அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வந்து ஒவ்வொன்லயும் இருக்கிற மாரி நான் எழுதியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மேல கீழ போயிட்டு வர மாரி ஜிக்ஸாக் மாதிரி இந்த இத நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த பிளாக் கலர், பிங்க் கலர் தீம்ல நான் வந்து இந்த ஜர்னல் ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அங்கங்க கொஞ்சம் எம்ப்டியா இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம செஞ்சிருந்தது. இதுல வந்துட்டு குட்டி குட்டியா இருக்கிற ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ரொம்பவும் சின்னதா இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் தான். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற ஜர்னல் ஆர்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.
எனக்கு வந்து இந்த ஃபோல்டரும், இந்த கார்ட் மாரி நம்ம செஞ்சிருந்தோம்ல, இதுவும் ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு எது புடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாவது டவுட் அல்லது சஜஷன் இருந்தாலும், அதையும் கமெண்ட்ல நீங்க கேளுங்க. நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல குட்டி குட்டியா ஹார்ட் ஷேப்ல ஸ்டிக்கர்ஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த மாரி தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளைனா இருந்தது நல்லா இருந்ததா? இல்ல இந்த மாரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுனதுக்கு அப்புறம் நல்லா இருந்ததா? அப்படிங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்? இல்ல கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாமா? இல்ல இந்த ஜர்னல் ஆர்ட்லயே வேற ஏதாவது கலர் காம்பினேஷன்ல, வேற ஏதாவது தீம்ல நம்ம செய்யலாமா? அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.